வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 25th ஏப்ரல் hindueditorial ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கீழே அந்த லிங்க் கொடுத்துருங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். நோ 100% கோட்டா, அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஓவர் ஜீலஸ் ரிசர்வேஷன். ஓவர் ஜீலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஸோ ரொம்ப ஆர்வத்தோட ஒரு முன்பதிவு இப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா எல்லாத்துக்கும். ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. The Supreme Court is right in considering 10% reservation as anathema to the constitutional scheme of equality, even if it is for the laudable objective of providing representation to historically deprived sections. ஸோ அனத்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறுக்கத்தக்க இல்லை ஏற்கத்தக்க விஷயம் இல்லாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். லாடபுள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்கு. அதாவது இந்த மாதிரி வந்து ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்கத்தக்க விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து புகுத்துறது அப்படிங்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம வரலாற்றிலே வந்து இந்த டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ், அதாவது இந்த பின்தங்கியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு முன்னுரிமை ஒரு முன்பதிவு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறது வந்து நல்ல விஷயம், பாராட்டத்தக்க விஷயம் தான். ஆனால் 100% கொடுக்கறது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதாக இல்லை அப்படிங்கிறாங்க. The verdict quashing the reservation of 100% of all teaching posts in scheduled areas of Andhra Pradesh for local scheduled tribe is not against affirmative programs as such, but a caution against implementing them in a manner detrimental to the rest of society. ஸோ குவாஷிங் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்து செய்கிறது இல்லை நிறுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மதம் சார்ந்த இல்லை வகுப்பு சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து சம உரிமை கொடுக்குற திட்டங்கள் தான் அஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிம்பாங்க. டெட்ரிமெண்டல் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு தீங்கு விளைவிக்கும் செயல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதாவது ரத்து செஞ்சுருக்காங்க. எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு ஷெட்யூல்டு ஏரியா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷெட்யூல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீச்சிங் ஒரு இது வேக்கன்சி வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த லோக்கல் ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் இந்த வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தீர்ப்பு, இந்த ஒரு முடிவை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம நாட்டில் இருக்க அந்த அஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது எல்லாத்தையுமே சம வாய்ப்பு கொடுக்குற அந்த ப்ரோக்ராம்ஸுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இல்லை. இது வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. அதாவது மற்ற சொசைட்டி, நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மற்ற இதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, மற்ற வகுப்பை சார்ந்த மற்ற மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு தீங்கு விளைவிக்கும் செயலாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு தீர்ப்பை ரத்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. A 5-judge constitution bench found that earmarking teacher posts in areas notified under the 5th schedule of the constitution adversely affected the interests of other candidates, not only from scheduled castes and other backward communities, but also other ST communities not native to those areas. So earmarking அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். adversely அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான இல்லை சாதகமற்ற செயல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ 5 ஜட்ஜு கொண்ட அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, அதாவது வந்து அந்த லோக்கலாக இருக்கிற அந்த பகுதியை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ரிசர்வேஷனை தான் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். இது வந்து 5th ஷெட்யூல், அதாவது 5th ஷெட்யூலில் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஏரியாஸை பற்றி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சாதகமற்ற ஒரு சூழலை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து வெறும் அந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அது குறிப்பிட்ட அந்த ஷெட்யூல் ஷெட்யூல் கேஸ்ட்லேயே வந்து நிறையா சப்டிவிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துது. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் எதுக்கான ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திர பிரதேஷில் ஒரு வில்லேஜில் டீச்சர் போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. அதுக்கு ஷெட்யூல் ட்ரைபை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு எதிராக தான் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை வந்து கொடுத்ததுனால மற்ற ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்லேயே வந்து மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நிலவுது. அதனால தான் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக செஞ்சதுனால தான் இதை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம், ரத்து பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க.
Of course, what the state government did in its original orders of 1986 and thereafter in subsequent order in 2000 was not without its own rationale. Rationale அப்படின்னா ஒரு காரணத்தோட, இந்த சில காரணத்தோட அடிப்படையில் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரிஜினல் இந்த ஆர்டர் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு துணை ஆர்டராக வந்து 2000 வந்து போட்டாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்தோட அடிப்படையில் வந்து பண்ணதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. It found that there was chronic absenteeism among teachers who did not belong to those remote areas where the schools were located. So chronic absenteeism அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாதத்தில் வந்து வருஷத்தில் வந்து ஒரு 180 நாள் போகணும் அப்படின்னா அதில் 10% கம்மியாக நம்ம அதாவது 10% அதிகமாக லீவ் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து chronic absenteeism அப்படிம்பாங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரி ஆர்டர் போட்டாங்க, அதாவது குறிப்பிட்ட அந்த லோக்கல் ஆளுங்க மட்டும், அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு வந்து ஏன் வந்து ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைனால தான். அதாவது வந்து அங்கே வந்து வேலைக்கு வராங்களா அந்த டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக வந்து அதாவது ரொம்ப ஒரு உட்புறத்தில் இருக்க ரிமோட் ஏரியாஸில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து வந்துட்டு போகிறதுக்கு வந்து சில கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால் வந்து 10 வேலை நாட்களில் 10% அதிகமாக வந்து அவங்க வந்து விடுமுறையில் இருந்தாங்க. அதனால் வந்து வரதுக்கு கஷ்டமாக இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு புதுசாக ஆர்டர் போட்டாங்க. அதாவது லோக்கல் ஆளுங்க மட்டும் அந்த டீச்சர் பதவிக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஆர்டர் அதுக்காக தான் இந்த புது ஆர்டர் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. However, its solution of drafting only members of the local tribes was not a viable solution. So viable அப்படின்னா ஒரு சாத்தியமான அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கிறதுனால வந்து வர முடியல, அதிகமாக நாட்கள் வந்து அவங்க வந்து ஆப்சண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி லோக்கல் ஆளுகளை மட்டும் அது குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த டீச்சர்ஸை மட்டும் வேலைக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான ஒரு தீர்வு கிடையாது அப்படிங்கிறாங்க. As the bench noted, it could have come up with other incentives to ensure the attendance of teachers. So incentives அப்படின்னா ஒரு சலுகை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அந்த பெஞ்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்போ கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ ஒரு சில சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அந்த லோக்கல் ஆளுகளை வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஏற்கனவே இருக்காங்கல்ல டீச்சர்ஸ், அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் கொடுத்துருக்கலாம். அதன் மூலிமா வந்து அவங்க வந்து அதை வந்து இன்சென்டிவாக எடுத்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து லோக்கல் ஆளுகளை மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை மட்டும் எடுப்போம்னு சொன்னது, வேலைக்கு எடுப்போம்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க அந்த கோர்ட்டு. Another aspect that the court took into account was that Andhra Pradesh has local area system of recruitment to public services. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து தனி ஒரு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வராது. அது தனியாக அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதன் மூலிமா தான் வந்து இந்த பப்ளிக் சர்வீஸுக்கெலாம் வந்து தனியாக தான் வந்து இவங்க வந்து ஆட்கள் சேர்க்குறாங்க, ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. The President under Article 371D has issued orders that a resident of a district or zone cannot apply to another district or zone for appointment. So இவங்க அந்த ஆந்திராவில் வந்து தனியாக அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதில் வந்து பிரசிடென்ட் ரூல் இருக்கு. அண்டர் ஆர்டிகல் 371Dயில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவரோ இல்லை குறிப்பிட்ட ஒரு மண்டலத்தை சேர்ந்தவரோ இன்னொரு மண்டலத்துக்கோ இன்னொரு மாவட்டத்துக்கோ வந்து வேலைவாய்ப்புக்காக வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது அப்படிங்கிறாங்க. Thus, the 100% quota deprived residents of the scheduled areas of any opportunity to apply for teaching post. So, deprived அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால, அதாவது இப்போ நான் வந்து இந்த ஒரு மாவட்டத்தில் இருந்தேன்னா நான் வந்து இன்னொரு மாவட்டத்தில் ஏதாவது வேலை வாய்ப்பு வந்துன்னா அங்கே வந்து நான் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் இருந்ததுனால தான் 100% கோட்டா இந்த மாதிரி இருந்ததுனால தான் வந்து ஏற்கனவே பின்தங்கிய மக்களும் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. Affirmative action loses its meaning if it does not leave the door slightly ajar for open competition. Affirmative action அப்படின்னா பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்காங்களா அவங்கள ஆதரிக்கும் கொள்கை, அதை தான் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது. அஜார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி வைக்கிறது இல்லை சற்று திறந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து சம உரிமை கொடுக்கணும், எல்லாத்துக்குமே பின்தங்கியவர்களுக்கு வந்து ஆதரிக்கும் விதமாக வந்து எல்லாத்துக்குமே சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு அர்த்தமற்றதாக போயிடுது. அதனால் இந்த மாதிரி வந்து கோட்டாவை வந்து கொஞ்சம் திறந்து வச்சு, அதாவது மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வந்து கொள்கைகளை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து காம்படிஷன் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க.
Dr. B.R. Ambedkar observed during the debate in the Constitutional Assembly on the equality clause that any reservation normally ought to be for a minority of seats. ஸோ அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து ஒரு இது நடந்துச்சு, ஒரு விவாதம் நடந்துச்சு. அதில் வந்து என்ன கவனிச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மைனாரிட்டி ஆஃப் சீட்ஸ், அதாவது கொஞ்சமாக இருக்கிற சீட்ஸுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாரு, தெரியப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. This is one of the points often urged in favor of the 50% cap imposed by the court on total reservation, albeit with some allowance for relaxation in special circumstances. So urged அப்படின்னா பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கிறது இல்லை வலியுறுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். albeit அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பினும் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கிறனால தான், அதாவது வந்து அந்த கம்மியான சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ரிசர்வேஷன் வந்து அதிகமாக வராங்க அப்படிங்கிற சொன்னதுனால தான் வந்து பிஆர் அம்பேத்கர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பரிந்துரைச்சார், வலியுறுத்தினார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதாவது வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதில் 50% வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டு அவங்களுக்குலாம் பின்தங்கிய மக்களுக்கு வந்து ஒதுக்கிறது இதனால தான் அப்படின்னு வந்து அவர் பரிந்துரைச்சு இது பண்ணார். இருப்பினும் இந்த சில சம் அலவன்ஸ், அதாவது வந்து அவங்களுக்கு வந்து சில விலக்குகள் வந்து அழிச்சு அதை வந்து தளர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை வந்து கொண்டு வந்தார். இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால தான் அப்படிங்கிறாங்க. It is still a matter of debate whether the ceiling has innate sanctity, but it is clear that wherever it is imperative that the cap be breached, a special case must be made for it. So innate அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான அப்படின்னு சொல்லுவோம்ல தான். sanctity அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு புனிதத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல தான். imperative அப்படின்னா பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். breached அப்படின்னா மீறப்படுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இது வந்து ஒரு இன்னும் வந்து விவாதத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு முன்பதிவு வந்து கொடுக்குறோம்ல, அதாவது வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, இது வந்து அந்த இயற்கையான அந்த புனிதத்தன்மையை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு இதையை வந்து கெடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமானதாக இருக்குது. அதாவது அது மீறப்படும் போது அவங்களுக்கு கொடுத்த அந்த விஷயம் வந்து ஒதுக்குன அந்த சில விஷயம் ரிசர்வேஷன் வந்து மீறப்படும் போது அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து திருப்பி வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ரூலோ இல்லை புது கேஸோ வந்து உருவாக்குற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. Such a debate should not divert attention from the fact that there is a continuing need for significant quota for STs, especially those living in areas under the 5th schedule special dispensation. So 5th schedule கான்ஸ்டியூஷனில் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஏரியாஸை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விவாதத்துக்கு வருது. அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரிசர்வேஷனில் வந்து கோட்டாஸ் போயிடும். இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கு மட்டும் வந்து ஒரு இப்போ இந்த மாதிரி 100% ஒதுக்குறாங்கல்ல, அப்போ ஷெட்யூல் கேஸ்ட்டில் வந்து ஒதுக்கப்படுறாங்கல்ல. ஸோ இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இப்போ வந்து திருப்பி அவங்களுக்கே வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கு தனியாக ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு தனியாக ஒதுக்கினா அப்புறம் மற்றவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு கேள்வி வருது அப்படிங்கிறாங்க. In this backdrop, it is somewhat disappointing that courts tend to record obiter dicta advocating a revision of the list of SCs and STs. obiter dicta அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜோட தனிப்பட்ட ஒரு இது ஒப்பீனியன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது தீர்ப்பு சொல்லியிருப்பாரு, அது இல்லாமல் தீர்ப்பு இல்லாமல் தன்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறாருல, அதுதான் வந்து ஒபிட்டர் டிக்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தில் கோர்ட்டு அந்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருந்தத்தக்க விஷயம், அதாவது வந்து டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த மாதிரி வந்து எஸ்சி என்னென்ன இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன சலுகை கொடுக்கலாம், எஸ்டிக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன கிளாஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன சலுகை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஆராய்ஞ்சு முடிவெடுங்க அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பாக வந்து முடிவாக அவர் சொல்ல, ஜஸ்ட் ஒபிட்டர் டிக்டா, அதாவது தன்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக தான் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயம் அப்படிங்கிறாங்க. இப்போ கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். ஆனால் கோர்ட்டு மூலிமா ஜட்ஜி ஆர்டர் போடாமல் தன்னோட அப்படி இந்த மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னது வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயம் அப்படிங்கிறாங்க. While the power to amend the list notified by the President is not in dispute, it is somewhat uncharitable to say that the advanced and affluent sections within SCs and STs are cornering all benefits and do not permit any trickle down. Uncharitable அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரக்கமற்ற இல்லை அனுதாபமற்ற அப்படின்னு சொல்லுவோம்ல தான். affluent அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான மக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த மாதிரி வந்து பிரசிடென்ட் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை மாற்றம் பண்ணுறதுக்கோ அதுக்கான ஒரு சக்தி வந்து இல்லை, அது இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்து அந்த எஸ்சி எஸ்டிலே வந்து நல்ல செழிப்பான மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா,
அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்கறது தான் வந்து ஒரு அனுதாபமான ஒரு இரக்கமற்ற செயலாக இருக்குது. ட்ரிக்கிள் டவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மேலே ஒரு அதிகமாக பணம் வச்சுக்கிறவர் கீழே கொடுக்குறாரு, அடுத்து வந்து அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது மேலே இருக்கிறவங்க வந்து தன்னோட தேவை போக கீழே இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, அவங்க அப்படியே கொடுக்குறாங்க, வரிசையாக கொடுத்துட்டே இருக்காங்களா, அதுதான். அதை இந்த மாதிரி பண்ணுறதுனால மேலே இருக்கிறவங்களே வந்து எல்லா விதமான பெனிஃபிட்டும் எடுத்துக்கிறாங்க, கீழே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டே வரமாட்டேங்குது. ஸோ இது வந்து அந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்டே வந்து அழிச்சிருது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து வேற ஒரு நல்ல தீர்வை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்தியன் சொசைட்டி இஸ் ஸ்டில் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரீச்சிங் தட் பாயிண்ட். ஸோ இந்தியாவோட சமுதாயம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி ஒரு நிலைமை அடையிறதுக்கு இன்னும் ஒரு வெகு தூரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ரூலிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தட் ஓவர்சீஸ் ரிசர்வேஷன் டென்ஸ் டு அஃபெக்ட் ரைட்ஸ் ஆஃப் அதர் கம்யூனிட்டிஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து மற்ற கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ரிசர்வேஷன் அப்படின்னாவே எஸ்சி எஸ்டிக்கு தனியாக தான் கோட்டா இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆந்திர பிரதேஷில் எஸ்டிக்கில் குறிப்பிட்ட அந்த சமூகத்துக்கு மட்டும் வந்து வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு தீர்ப்பை தான் வந்து கோர்ட் வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி அவங்களோட உரிமையை பறிக்கிற விஷயமா இருந்தாலும் கோர்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.